அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர். இது டெக்கின் மொழிக்காட்டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஹானர் தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேல்லையே வாங்கி உங்களுக்காண்டி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதோட வேரியண்ட் பார்க்கலாம். வேரியண்ட் வந்து ஒரே ஒரு வேரியண்ட் தான் இந்தியாவில் போட்டிருக்காங்க. அது வந்து 12GB ரேம், 512GB மெமரி. நிறைய விஷயம் ஹானர் 200க்கும் 200 ப்ரோக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் ஃபோன் இருக்குது, அதை நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ரெகுலரான லீஃப்லெட்ஸ் இருக்குது. ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதுமே டிபியூ கேஸ் கலர் ஃபேட் ஆயிரும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டைப் ஏ டு டைப் சி டேட்டா கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை நம்மளுக்கு வந்து ஹானர் வந்து சார்ஜர் கொடுக்கல. இந்த ப்ரைஸுக்கு சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், பட் வந்து நம்மளுக்கு சார்ஜர் கொடுக்கல. ஹானர் 200 மொபைலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோட ப்ரீடியசஸரான ஹானர் மேஜிக்கை பார்க்கலாம். இதுதான் முதல்ல போட்ட ஹானர் மேஜிக். இது வந்து ஹுவாவே ஹானர் மேஜிக். அப்போ வந்து இந்தியாவிலேயே ஹானர் கம்பெனி கிடையாது. அப்போ நான் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற படத்தில் பார்த்தேன் முதல்ல. அதுக்காக இந்த மொபைல் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இது வந்து ஹுவாவே ஹானர் மேஜிக். நம்ம இப்போ இந்த மொபைலெல்லாம் என்ன ஸ்பெஷாலிட்டினா 4 சைடு கேர்வ்டு டிஸ்பிளே, 4 சைடுமே கேர்வாக இருக்கும். ஆனால் இந்த மொபைல் 8 சைடும் கேர்வாக இருக்கும் ஹானரில். இது வந்து ஹுவாவே ஹானர் மேஜிக். இதோட அனிமேஷன்ஸும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த வால்பேப்பர். அதே மாதிரி இதில் தான் முதல்ல 2 கேமரா வந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் 2 கேமரா. இதில் ஒன்று வந்து டெப்த் சென்சார், இன்னொன்று வந்து ப்ரைமரி கேமரா. இதில் வந்து எல்லா சைடுமே கேர்வாக இருக்கும். இந்த 8 சைடுமே, முன்னாடி 4 சைடு, பின்னாடி 4 சைடு எல்லாமே கேர்வ்டு கிளாஸு. அதை விட இதில் வந்து முதல்ல மேஜிக் ஓஎஸ் வந்து இதில் தான் கொடுத்தாங்க. ஹானர் மேஜிக்கில் தான். இந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஐகான்ஸ் இப்போ உள்ள எந்த ஃபோன்லேயும் அவங்க கொடுக்குறது இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த ஹானர் 200 ப்ரோவை ஓப்பன் பண்ணலாம். வாவ், இதான் அந்த ஓஷன் ஷியான் கலர், க்ரீன் கலர். ரொம்ப அடிக்கிற க்ரீன் கிடையாது, லைட் க்ரீன். கேமரா மாடியூலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு முட்டை மாதிரி நல்லா இருக்குது, பார்க்க வித்தியாசமாக இருக்குது. நல்ல ஒரு வெயிட் வந்து இது வந்து 199 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. ஹானர் 200 வந்து 187 கிராம். 10 கிராம் வந்து 12 கிராம் கிட்டத்தட்ட இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது, டாப்பில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, ப்ரைமரி மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர். லெஃப்ட் சைடில் ஒன்றும் கிடையாது, க்ளீனாக இருக்குது. கீழே வந்து சிம் ட்ரே, அப்புறம் ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது, இன்னொரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ப்ரைமரி மைக் இங்கே இருக்குது. அப்புறம் இதோட டிஸ்பிளே வந்து 6.78 இன்ச் வந்து இனிஷியல் செட்டப்பை முடித்தாச்சு. பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பாலிஷ்டான ஒரு கிளாஸு, ப்ளஸ்ஸு மேட் ஃபினிஷில் ஒரு கிளாஸு. பார்க்கவே டூயல் கிளாஸ் செட்டப்பு, பார்க்க நல்லாயிருக்கு. இங்கே ஹானருங்கிற பேட்சிங் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வராது. இந்த 4 இதுவும் வந்து ஒரு இது வந்து எல்இடி லைட்டு, பாக்கி 3மே வந்து நமக்கு டம்மியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து 3 கேமரா, ட்ரிபிள் கேமரா இதில் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி 50 மெகா பிக்சல், அடுத்தது டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல், மூணாவது 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து செல்ஃபியும் வந்து 50 மெகா பிக்சல். இதில் வந்து 2 உங்களுக்கு சென்சார் இருக்குது, 2 சென்சார் இருக்குது. ஒரு இது வந்து ஃபேஸ் அன்லாக் உள்ளது, AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டு, 400 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது, நல்ல பிரைட்டாக தான் இருக்குது, இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி. இதில் வந்து மேஜிக் OS 8 ரன் ஆகிட்டுருக்கு வித் ஆண்ட்ராய்டு 14. மற்றபடி நமக்கு பிரச்சனையாக எத்தனை நாள் இருந்தது வந்து இந்த ஆப் ஸ்டோர் தான். அது வந்து ஹானர் மேஜிக்கில் இப்போ நம்ம ஹானர் தரப்பில் வந்து அவங்க ஹுவாயை விட்டு வெளியே இருந்ததுனால அதில் நமக்கு வந்து ஆப் ஸ்டோரில் உள்ள எல்லா ஆப்ஸும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து 13 5G பேண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இது வந்து இதுக்குள்ளே இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன, ஹானர் 200க்கும் 200 ப்ரோக்குங்க ப்ராசஸர். இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 இப்போதைக்கு வர்ற எல்லா மொபைல்லையும் வர்ற அதே ப்ராசஸர் தான். ஃப்ளாக்ஷிப் இல்லாமல் அதுக்கு ஒரு படி கம்மியாக உள்ள ப்ராசஸர்.
அதில் வந்து 200ல் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஆண்ட்ராய்டு மேஜிக் ஓஎஸ் 8ல் ரன் ஆகுது. மேஜிக் ஓஎஸ் 8ல் ரன் ஆகுது. இது ஆண்ட்ராய்டு 14ல் நமக்கு வந்து இது ரன் ஆகுது. இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து 2 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ உள்ள இந்த ரேட்டுக்கு உள்ள மொபைலுக்கெலாம் வந்து 4 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்டு 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து அதில் பாதி தான். அந்த ஒரு விஷயம் இதில் நம்ம கன்சர்ன் பண்ணணும். ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நைட்டில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு அதிகமாக பாதிப்பு இல்லாத அளவுக்கு PWM டிம்மிங் அது வந்து 3840 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஹானரில் அதை நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஹானர் 90லே கொடுத்துருந்தாங்க. அதை விட இப்போ நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹானர் 200லேயும் 200 Proலையும். இதெல்லாம் வந்து ஹானரில் நம்ம வந்து ஒரு பெரிய இதாக நம்ம கன்சர்ன் பண்ணலாம். நல்ல மொபைலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. பட் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா, இது வந்து சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம். பாக்கி எல்லாத்துலேயும் மெட்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க. பேக்கு கிளாஸை கொடுத்துட்டு சைடு ஏன் பிளாஸ்டிக் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்கலாம். மற்றபடி ப்ளோட்வேர்னுங்கிறது இருக்குது. இந்த ரேட்டுக்கு கொடுக்குற ஃபோனில் வந்து ப்ளோட்வேர் இருக்கக்கூடாது. பட் வந்து ப்ளோட்வேர் இருக்குது. பட் வந்து நம்ம வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதோட பேட்ரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. ஏன்னா கர்வ்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. நமக்கு வந்து இதில் வந்து 5200 mAh சிலிக்கான் கார்பன் பேட்ரி கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயும் வந்து லித்தியம் பேட்ரி கொடுப்பாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சிலிக்கான் கார்பன் பேட்ரி கொடுக்குறாங்க. ரெண்டுலேயுமே சேம் தான். 200 Pro ரெண்டுலேயுமே இதே இது தான். அதேமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அன்லாக் பண்ணுறது இந்த வருங்க டக்குன்னு அன்லாக் ஆகிடுது. NFC இருக்குது, ப்ளூடூத் 5.3 இருக்குது, USB டைப் வந்து 2.0. இதில் வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 100 வாட்ஸ் நம்மளுக்கு ஒயர்டு சார்ஜி, 66 வாட்ஸ் வந்து ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. அது நல்ல விஷயம் தான். ஆனால் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்கணும்ல, அது கொடுக்கல. அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 3000 வருதுன்னு நினைக்கிறேன் அந்த சார்ஜர். இப்போ இதில் சில சாம்பிள் இமேஜஸ் காமிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் சில இமேஜஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ப்ரைம் டே சேலுன்னு போட்டு சேல் பண்ணி சார்ஜர் கொடுக்கல. இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சார்ஜர் ஃப்ரீயாக தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த ஹானர் 200 ப்ரோவை பற்றி நான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் இதுக்கு கேமராவுக்குன்னு ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதோட மெயின் இதே வந்து கேமரா தான். அதுக்குள்ளே வீடியோ சீக்கிரம் வரும். இந்த மாதிரி புது புது ஃபோனாக நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காண்டி தான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.